ஹாய். வாங்க வாங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? சாக்லேட். ஆ செல்வா, இங்க என்ன பண்ற? இந்த உனக்கு ஏதாவது ஒர்க் இருக்கா இப்போ? இல்லை, எனக்கு எந்த ஒர்க்கும் இல்லை, முடிஞ்சது அப்படியே கிளம்ப வேண்டியதான். எப்படி வந்த? பைக்லையா? இல்லை, பக்கத்தில் தானே, நடந்தான் வந்தேன். எங்க இருக்கு வீடு? அதே அங்கேயே இருக்கு, அதே பிஜி தான். நானும் அந்த பக்கம் தான் போகிறேன். நடந்து போகலாமா? இல்லை இல்லை, பரவாயில்ல, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன், உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் என்ன, போகலாமா? போகலாம். எப்படி இருக்கு செல்வா? ஆ, இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏன் சிரிக்கிற? ஒன்றும் இல்லை, சும்மா. ஆமாம், என்ன பண்ணுற இந்த காஸ்டியூமில் எங்க? ஏன் ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்கு. இல்லை, இங்கே தான் என் ஃப்ரெண்டோட ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்குது. இங்கே ஒரு ஷோரூமுக்கு சாண்டா கிளாஸ் வேணும்னா நானும் சும்மா தானே இருக்கிறேன். சரி, அப்படியே வந்துட்டு போவோமேன்னு வந்தேன். இப்போ எங்கே ஒர்க் பண்ணுற? ஒர்க்கில் எதுவும் பண்ணல, அப்படியே கிடைக்கிற சின்ன சின்ன ப்ராஜெக்டை பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே போகுது. அப்புறம் உனக்கு என்ன ஒர்க் பண்ணுற? அதே கம்பெனி தானா? ஆமாம், 1 இயரில் டபுள் ப்ரமோஷன். இன்னும் ஒரு 3 மந்த்ஸில் ஃப்ரான்ஸ் போகிறேன். ஏய், சூப்பர் அல்மாஸ், கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. நீ ஜாப் ஆஃபர் ஏதாச்சும் பார்க்குறேன்னா என்னோடய பாய் ஃப்ரெண்ட் கம்பெனியில் ஓப்பனிங் இருக்குது. நான் வேணால் ரெஃபர் பண்ணட்டுமா? அதெல்லாம் வேணாம் அல்மாஸ், ஐம் ஓகே. திரும்பி இந்த 9 to 5 ஜாபுக்குள்ளே போகிறதுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. ஒன்ஸ் அகெயின். ஆ சொல்டி. சக்ஸானு. நீங்கள் முன்னாடி போங்க, நான் வந்துடுறேன். ஓகே, பாய். எப்போல இருந்து? எது? பாய் ஃப்ரெண்ட். 1 இயரா? ஓ வாவ், நைஸ். நெக்ஸ்ட் இயர் மேரேஜ் பிளான் பண்ணியிருக்கோம். ஹே, சூப்பர் அல்மாஸ், ரியலி ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்ஸ். மறக்காமல் கல்யாணத்துக்கு கூப்பிடு. இதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸோட வந்து ஒரு டான்ஸை போட்டு போயிடுறேன். கண்டிப்பாக சொல்கிறா. முடிஞ்சு கிளம்பிட்டேன். அப்போ என் ட்ரெஸ்ஸு? டேய், இந்த ட்ரெஸ்ஸோட எப்படா போவேன் நான்? சரி, வேமா வந்து சேரு. என்னாச்சு? என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் என் ட்ரெஸ் இருந்தது. பேக்கோட எடுத்துகிட்டு எங்கேயோ கிளம்பிட்டான். சரி விடு, அதனால என்ன? அதான் பாதி தூரம் வந்துட்டல்ல. இந்த ட்ரெஸ்லாம் காமெடியாக இருக்கான்ல. அப்பெல்லாம் இல்லை. உனக்கு சாண்டா கிளாஸ்னா யாருன்னு தெரியுமா? தெரியாது, சொல்லு. சொல்கிறேன் கேளு. டர்க்கியில் செயின்ட் நிக்கோலஸ்னு ஒருத்தர் இருந்தார். நல்ல பெத்த பார்ட்டி. சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்க. இறந்தக்கப்புறம் குழந்தைங்களுக்கு, ஏழைங்களுக்கு, பெரியவங்களுக்குன்னு வாரி வழங்கினார். தங்க காசு, தங்க காட்டின்னு பயங்கரமாக பண்ணார். கடைசியில் வயசாகி அவரும் சேர்த்து போயிட்டார். அவர் பண்ணதை யாரும் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ வரைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அதை. இன்னும் வாய்ஸ் ஓவர் கேட்குறத விடல. காஃபி குடி, காஃபி குடி. Do
இன்ஸ்டாவில் ஒரே ரீல்ஸ் தான் போல. ஆமாம், எல்லா ஆஃபீஸில் இருக்க பொண்ணுங்க தான். இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கவா? ஐயோ, ஒரு தடவை பட்டதே போதும். ஏய், நான் எதையும் மீன் பண்ணி சொல்லலை. என்னால் திரும்ப இன்னொரு லெவலாம் எனக்கு செட் ஆகாது. அந்த மாதிரி டைப்பும் இல்லைண்ணா. நீ அந்த மாதிரி டைப் இல்லைன்னா அப்போது நான் அந்த மாதிரி டைப்பா? ஏ அல்மாஸ், நான் என்னதான் சொன்னேன், ஒன்னே எதுவும் சொல்லல. அதான் நானும் கேட்குறேன். நீ அந்த மாதிரி டைப் இல்லைன்னா அப்போது நான் அந்த மாதிரி டைப்பா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? சாரி அல்மாஸ், நான் வேறு ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஆனால் உனக்கு வேறு ஏதோ கன்வே ஆகுது. சாரி, நான் அப்படி மீன் பண்ணல. நீ ஏன் இன்னும் வேறு யாரையும் லவ் பண்ணல? உன்னதான். ஏன்னா தெரில. தெரியலையா? இது என்னடா பதில்? விடு, நம்ம வேறு எதாவது பேசலாமா? இல்லை செல்வா, எனக்கு தெரியணும் என்னன்னு. சொல்லு செல்வா. அல்மாஸ், கொஞ்சம் நிறுத்துறியா? ஏன்னா நீ தான் காரணம். நானா? நான் என்ன பண்ணேன்? இதெல்லாம் பண்ணிட்டு நல்ல மாதிரி வந்து பேசிட்டு இருக்காத. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் அப்படியே போயிருக்கணும். உன்கிட்ட நின்று பேசினேன் பாரு. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். அல்மாஸ் ஏய் அல்மாஸ் சாரி அல்மாஸ். ஏய் அல்மாஸ், என்ன வேணுமா சைல்ட்? சொல்லு. பானிபூரி வேணுமா? என்ன வேணும்னு சொல்லு. கொஞ்ச நேரம் நீ வாயை மூட்டு வந்தனா அதுவே போதும். ஓ நோ. ஏய் எங்க பாரு, நல்லா இருக்கா? அப்பாடா, உன்னை சிரிக்க வைக்கிறதுக்குள்ள என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. நான் என்ன கோவமா தான் இருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே. உதட்டோரமா லைட்டா அப்படி சிரிப்பு வருது. சரி பார்க்காதப்போ. என் பாய் ஃப்ரெண்ட் மீடியா கம்பெனியில் தான் ஹெச்ஆராக இருக்கான். அதனால தான் கேட்டேன். சரி, உன் பாய் ஃப்ரெண்ட் கான்டாக்ட் கொடு, நான் பேசுகிறேன். சரி, எப்படி லவ் ஆச்சு? உன் லவ் ஸ்டோரி சொல்லி கேட்போம். பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஆஃபீஸ் கிளைண்ட் மீட்டிங்கில் தான் மீட் பண்ணோம். அப்படியே பேச ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருச்சு. ஆக்சுவலாக என் பர்த்டே அன்னைக்கு கிராண்டாக ப்ரப்போஸ் பண்ணா. நானும் ஓகே சொல்லிட்டேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இப்போ சொல்ல போறியா இல்லையா? இல்லை, போன வருஷம் என் பர்த்டேக்கு ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணா. பேர் காவியா. நல்ல பொண்ணு தான். நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்லுவேன், இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க சாரிங்க அப்படின்ட்டு. ஏன் அப்படி சொன்ன? 2 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரிலல. இன்னும் 1 வருஷம் கழிச்சு பார்த்துருந்தா கையில் குழந்தையோட வந்திருப்பல. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு செல்வா, நீ இப்படி இருக்கிறது. எனக்கும் தான் கசன்னு இருக்குது. ரூம் போயிட்டு ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸாக மாற்றணும். நான் அதை சொல்லலை. நான் மூவ் ஆன் ஆகி வேறு ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிட்டேன். ஆனால் நீ இன்னும் இப்படியே இருக்கிறது. நான் ஏங்க அப்படியே இருக்கிறேன்? என் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் மட்டும் தான் சந்தோஷமாக இருக்க முடியுமா? நான் தனியாகவே சந்தோஷமாக தான் இருக்கேன். உனக்கு எந்த கில்ட்டு வேணாம் அல்மாஸ். நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காத. நான் இப்போ கேட்குறது கரெக்டாக தப்பான கூட எனக்கு தெரியல. என்ன விஷயம் கேளு. நீ ஏன் என்னை திரும்பி பார்க்க வரவே இல்லை? என்னை சமாதானப்படுத்தணும்னு ஏன் நீ ட்ரை கூட பண்ணல? அவ்வளோ ஈகோவா? ஈகோ இல்லை அல்மாஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட். நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன் செல்வா, உனக்காக. ரொம்ப நாள். நீ ஏன் என்னை தேடி வரவே இல்லை? அவ்வளோ ஈகோவா? நீ தானே சண்டை போட்ட, நீ தானே வந்து பேசணும், அதானே? நீ என்ன மிஸ் பண்ணியான்னு தெரில, ஆனால் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆனால் எல்லாம் சில காலம் தானே, அப்போ அப்படியே சரியாயிட்டேன். அல்மாஸ் சொல்லு.
இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. என்ன விஷயம் சொல்லு. இது சொல்லலாமான்னு தெரில. நீ தப்பாக நினச்சிட்டாலும் பரவாயில்ல. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல் இருந்து நீ கமிட்டட் இல்லாமல் இருந்திருந்தனா நீ இன்னைக்கு பார்க்குற மாதிரியே பார்த்துருந்தா என்ன ஏற்றுப்பியா அல்மாஸ்? சாரி சாரி அல்மாஸ், நான் வேறு ஏதோ யோசனையில் பண்ணிட்டேன். சாரி சாரி அல்மாஸ். அங்கே தான் இருக்காங்க. ஓ சரி ஓகே பார்க்கலாம். நீ வரியா? இல்லை இல்லை, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அதுவும் இந்த காஸ்ட்யூமில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? சரி ஓகே பாய் செல்வா. பாய் பாய் அல்மாஸ், டேக் கேர். அல்மாஸ் மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். செல்வா ஆ ஒரு பையன் எப்போவுமே ஒரு பொண்ணோட நிழலில் தான் வாழ்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு இல்லைன்னா அவன் நினைவுகளோட வாழ்கிறான். அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், எல்லாமே கடந்து போயிடும். மேரி கிறிஸ்மஸ். ஒன்றும் இல்லை, சும்மா ட்ரெஸ்ஸு தற்கூரியாக இருக்குதுங்க. இல்லை